2011 மதிப்பிற்குரிய அண்ணன் PV பாரதி அவர்கள் சேர்மனாக தேர்வு செய்யப்படுகிறார். அவரை தேர்வு செய்து யார்? அண்ணன் OS மணியன் அவர்கள் தான் இவர் சேர்மனாக தேர்வு செய்கிறார். அதன் பிறகு 2016 சட்டப்பேரவை தேர்தல் வருது. இந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போது இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு, வெற்றி பெறாரு. அப்போ இவருக்கு சீட்டு கொடுத்தது யாரு? இந்த OS மணியன் தானே கொடுத்தாரு, அண்ணன் தானே கொடுத்தாங்க. அதன் பிறகு 2021 சட்டப்பேரவை தேர்தல் வந்துடுது, மாவட்டம் பிரிக்கப்படுது. மதிப்பிற்குரிய OS மணியன் அவர்கள் மண்டல பொறுப்பாளராகவும் அண்ணன் S பவுன்ராஜ் அவர்கள் மாவட்ட செயலாளராகவும் இங்கே பதவி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து தானே மறுபடியும் பாரதிக்கு 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு தராங்க. அப்போ இந்த இயக்கத்தில் உங்களுக்கு 3 முறை சட்டமன்ற தேர்தலில் 96 ஒரு வாட்டி நீங்கள் போட்டிடுறீங்க, 2016 ஒரு முறை சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டிடுறீங்க, 2021 ஒரு முறை சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டிடுறீங்க. 3 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கியது யார்? இந்த இயக்கம். மதிப்பிற்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் OS மணியன், மதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் S பவுன்ராஜ் அவர்கள். இவங்க தானே உங்களுக்கு வாய்ப்பு தராங்க. வேறு யாரும் வாய்ப்பு தந்தா? உங்களுக்கு வாய்ப்பு தருகின்ற போது அவர்கள் நல்லவர்கள், உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் அவர்கள் நயவஞ்சகத்தோடு செயல்படுறார்கள், பழிவாங்கு நோக்கத்தோடு செயல்படுறாருன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்றது. இதெல்லாம் பதவி மேல் கொண்ட வெறி. இது போன்ற வெறியெல்லாம் அண்ணன் பாரதி அவர்களுக்கு வந்திருக்கவே கூடாது. ஃபுல் வீடியோக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. அஞ்சு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.